இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக என் லைஃப்பில் நடந்த விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, நான் புதுசாக ரெண்டல் ஹவுஸ் வந்திருக்கேன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாமரம் இருக்குது. அங்கே நிறைய மாங்காய் இருக்கும். ஆனால் அது ஹவுஸ் ஓனர் வந்து எடுத்து நான் பார்த்ததே இல்லை. இதுவரையும் போனதுலேருந்து அது மேலேருந்து கீழே விழுந்து அழுகி அது காஞ்சி தான் போய் நான் பார்த்துருக்கேன். சரி, அது யாருமே எடுக்கலையா, அப்போ வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் 2 டைம் கீழே விழுந்து இருந்த மாங்காய் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு என்னோடய ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு மாங்காய் பற்றி பேசும்போது நான் அவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது மாங்காய் கொடுத்து அனுப்புனேன். அப்போவே பார்த்துட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்க மாங்காய்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு. அகெயின் மறுபடியும் எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. அவங்ககிட்டையுமே வந்து மாங்காய் 2 கொடுத்து அனுப்புனேன், அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை போய் சொல்லி ஹவுஸ் ஓனர் வந்து என்னை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டினாங்க. ஸ்டார்டிங் 3 பேருன்னு சொல்லி தானே வீடு வந்தீங்க, இப்போ ரிலேஷன்லாம் அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, வரவங்களுக்குலாம் மாங்காய் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே திட்டினாங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரியவே இல்லை. அது அவங்க எடுத்து யூஸ் பண்ணியோ, இல்லை நான் ரிலேஷனுக்கு யாருக்கோ கொடுத்தோ, இல்லை அவங்க வந்து எடுத்தே நான் பார்க்கல. அப்போ அவங்க நோக்கம் என்னென்னா, கீழே போய் மண்ணாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் மனுஷங்க சாப்பிடக்கூடாது, அப்படி தானே? எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக மனசே சரியில்லைங்க. ஓகே, நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.